சென்னை விமான நிலையத்தில் பணியின் போது சுங்கத்துறையினர் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஏர்போர்ட்டில் சுங்கத்துறையினர் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பணிக்கு வரும் சுங்கத்துறையினர் தங்களின் செல்போன்களை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க சுங்கத்துறை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. சுங்கத்துறை அலுவலர்களுக்கு சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஆணையர் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். செல்போனை உயரதிகாரிகளிடம் ஒப்படைத்து பணி நேரம் முடிந்த பின் பெற்றுக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பணி நேரத்தில் காரணமின்றி விமான நிலைய சோதனை பகுதியை விட்டு வெளியே வரவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் உள்ள பரிசு பொருள் கடை மூலம் தங்கம் கடத்தப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் சுங்கத்துறை ஊழியர்களும் அதில் ஈடுபட்டிருப்பதாக முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், அந்த பரிசு பொருள் கடையிலர் மூலமாக தங்கம் கடத்தப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து சுங்கத்துறையில் அலுவலர்களுக்கு இது போன்ற கட்டுப்பாடுகளும் தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரம் என்ன? அதாவது சென்னை விமான நிலையம் மூலமாக இந்த டிரான்சிட் பயணிகள் எனப்படும் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கு சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து வேறு நகரங்களுக்கு இறங்கும் பயணிகள் வந்து தங்கம் கடத்தி அங்கே கழிவறைகள் விட்டு அதனை வந்து இந்த பரிசு பொருள் கடை நடத்தும் ஊழியர்கள் மூலியமாக கடத்தப்பட்டது சுங்கத்துறை விசாரணை தெரிய வந்தது. சுமார் இதுல வந்து 267 கிலோ தங்கம் 167 கோடிக்கு மதிப்புள்ள அந்த தங்கம் கடத்தல் தொடர்பான வழக்குகளை தொடர்ந்து விசாரித்து வந்த நிலையில் அதில் வந்து பல்வேறு இந்த கடத்தல் கும்பலுக்கும் இங்குள்ள சுங்கத்துறை சில சுங்கத்துறை அதிகாரிக்கும் தொடர்பு இருப்பதும் மற்றும் அந்த கடை ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு இதுகளில் அந்த விஷயத்தில் வந்து பல்வேறு ஓட்டை இருப்பதாக சுங்கத்துறை விசாரணையில் வந்து தெரிய வந்தது. இதனை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து கூட்டம் போட்டு பல்வேறு அந்த இதுல கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக வந்து இந்த சுங்கத்துறை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஆணையர் வந்து சீனிவாச நாய்க்கு வந்து கடந்த சில தினங்கள் முன்பாக ஒரு உத்தரவை வந்து வெளியிட்டுள்ளார். அதில் வந்து இந்த பணி நேரத்தில் வந்து செல்போனை வந்து துணை ஆணையர் உள்ளிட்ட சுங்கத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்து அந்த சுங்கத்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபட வேண்டும். அதுபோல் வந்து அந்த பணி நேரத்தில் காரணமின்றி அந்த சோதனை பகுதியை தவிர மற்ற பகுதிகளுக்கு வெளியே செல்லக்கூடாது. அதுபோல் விமான நிலைய சுங்கத்துறை ஆணையர் அந்த உத்தரவை வந்து 2 உத்தரவுகளாக பிறப்பித்துள்ளார். மேலும் வந்து இந்த சுங்கத்துறை அலுவலர்களும் இந்த சில சுங்கத்துறை அலுவலர்கள் இந்த குருவிகளுடன் கைக்கு வந்து செயல்படும் உள்நாட்டு சிம் கார்டுகளை தவிர்த்து தங்கம் கடத்தல் கும்பலோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்படும். அதனால்தான் இது போல துரிதமான நடவடிக்கை வந்து சுங்கத்துறை எடுத்ததாக கூறப்படுகிறது. இது போல வந்து அந்த அதிரடியாக இந்த தடை விதிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.